ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மகாநதியில் விஜய்ன்ற கேரக்டரில் ரோல் பண்ணுறவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் யாருன்ட்டு பார்த்தீங்கன்னா சுவாமிநாதன் அனந்தராமன் இவரோட உண்மையான பேர். இவர் பிறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நேட்டிவ் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர். பட் இப்போ இவர் கரண்ட் செட்டில் ஆகிருக்கிறது பெங்களூர். இவர் ஃபஸ்ட்டு 2019 தான் இவரோட கெரியரை ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது ஆக்டிங். அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஐடியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக சொன்னாராம், இந்த மாதிரி இல்லை நீ பார்க்குறதுக்கு ஹேண்ட்ஸமாக இருக்க, ஃபீல்டுக்கு போயிடு அப்படின்ட்டு. அப்பயே அவர் எதுவும் கண்டுக்கல. அண்ட் தென் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. மிதுன ராசி அப்படின்ட்டு கன்னடாவில் சீரியல் ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த சீரியலோட ஆடிஷனுக்கு அவர் ஃப்ரெண்டு தான் சஜஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரும் ஆடிஷன் போயிட்டு செலக்ட் ஆகிட்டு இருக்காரு. அங்கே ஸ்டார்ட் ஆனது தாங்க 2019 மிதுன ராசி அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 22 தெலுங்குல நோ நேனு பிரேமா அப்படின்ட்டு அதில் கெரியர் போயிட்டு இருக்கு. அப்போ தான் அந்த சென்ட்ரலில் காற்றுக்கென்ன வெளி அப்படின்ட்டு நம்ம தமிழில் இவருக்கு சான்ஸ் கிடைச்ச வாய்ப்பை ஏன் விடணும் அப்படின்ட்டு இவரும் காற்றுக்கென்ன வெளியில் சூர்யாவாக ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஸ்டார்டிங்கில் இவருக்கு அவ்வளோவா ஃபேன்ஸ் இது பண்ணல, பேஸ் கொடுக்கல. ஆனால் போக போக எல்லோரும் நல்லா பண்ணுறாரே அப்படின்ட்டு இவரை ரொம்பவே இது பண்ணி டெலிவிஷன் அவார்ட்ஸில் பட்டிங் யங் பேர் அப்படின்ட்டு சூர்யாவும் வெண்ணிலாவும் தான் அவார்டு வாங்கினாங்க. அண்ட் 2023 இவர் மகாநதியில் ஆஃப் ப்ராஜெக்டில் வருவார். அதாவது 180 எபிசோட்ஸ் தாண்டின பின்னாடி தான் வருவார். இன்ட்ரு கொடுக்குறப்ப யாருமே நம்பலை. ஆக்சுவலாக இவருக்கு இந்த மாதிரி காவேரி தான் உண்மையான கோ-ஆர்டிஸ்ட், அதே இவங்க 2 பேரோட கெரியர் இதுதான் போகுது அப்படின்ட்டு யாருமே நம்பலை. ஆனால் கல்யாணமே ஆகிடுது. அதுக்கப்புறம் தான் தெரியுது, ஆமாம் விஜய் தான் மெயின் லீடிங் ரோலில் இருக்கார் அப்படின்ட்டு. அண்ட் தென் ரொம்ப ஸ்டார்டிங்லேயே இவருக்கு மகாநதிலையும் யாரும் ஹோப்பே கொடுக்கல, டைரக்டர் தவிர. ஏன்னா ஃபேன்ஸ் பேஸ்லேயும் நிவின் காவேரின்னு ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணி வச்சதால எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. விஜய் மேலே நிவின் இருந்ததால் என்னடா திடீர்னு இப்படி பண்ணிட்டாரே டைரக்டர் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் ஒரு 4-5 மந்த்ஸ் வரைக்கும் இவருக்கும் அந்த ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி இவர் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மகாநதிலையும் ரன் ஆகிட்டு இருக்காரு. அண்ட் தென் அவரே சொல்லுவார், நானே நிவின் காவேரியோட ஃபேன் தான் அப்படின்ட்டு. இன்னொன்று மெயினான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, சுவாமிநாதன் கிட்ட அவர் ஆக்ட் பண்ண எல்லா சீரியல்லையுமே அவர் அவார்டு வாங்கியிருக்காரு. அதோட பிரதிபலிப்பு தான் அது. எந்த ஒரு விஷயத்தையும் சின்சியராக நம்பிக்கையாக பண்ணால் அது நம்மளை கைவிடாது அப்படின்றதுக்கு சுவாமிநாதன் ஒரு நல்ல ரோலில் நமக்கு இருக்கார். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.